Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். சாமோட ஏஜ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்து என்னப்பா 32 ஆகுது. சேலரி விச்சயம்னா எனக்கு தெரிஞ்சு 250, நான் 225 வாங்குறேன். இப்போ நிறைய படங்களுக்கு அந்த கலெக்ஷன்லாம் ஃபேக்குன்ற மாதிரி விஷயம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அது இவ்வளோ சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய சக்ஸஸ் எக்ஸைட் ஆகி நம்பரை சொல்லிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை எனக்கு அவ்வளோ சம்பாதிக்கல, நான் அவ்வளோ கலெக்டே பண்ணல அப்படின்னு சொல்றது காரணம் என்னடானா இன்கம் டேக்ஸ் பே. நம்ம இந்த பாடி பில்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரு படத்துக்காக. நல்ல வேலை இது வரைக்கும் நான் 6 பேக்லாம் காட்டல. நீ 6 பேக் வரும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உன் ஃபேட் லெவல் பர்சன்டேஜ் வந்து 0.6க்கு வரணும். அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரே அடி தான் டுபுக்கு போயிடுவீங்க. சும்மா நான் சார் இந்த பாட்டுக்கு ஒரு 6 பேக் வச்சிடலாமா சார் இந்த ஃபைட்டுக்கு ஒரு 6 பேக் வச்சு ஒரு 6 பேக் வச்சு ஒரு நடிகை வந்து அதுல இருந்து ப்ராஃபிட் ஆயிருக்கான், அதுதான் கரெக்டான படம். அப்படி பார்த்தா ஒரே ஒரு நடிகனுக்கு தான் அது அமைஞ்சிருக்கிறது வந்து யாருக்குன்னா ஆர்யா சார் பாட்டா 2. சாம் வந்து மிஸ் பண்ண மூவி ஒரே ஒரு படம் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அபவ் ஆவரேஜாக போச்சு. ஓகே, பார்த்திபன் கனவு. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் மை லைஃப் அது. முதல் என்ன ஃபோட்டோ தெரியுமா? அது தளபதியோட பக்கத்தில் பாரு, என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கு. அப்போதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன விஜய் நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். என்னடா கலாயிங்க. விஜய் சார் நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டீங்க. இப்போ உண்மையிலே அடுத்த சூப்பர் ஸ்டார் அளவுக்கு அதையும் தாண்டி வேற லெவலுக்கு பண்ணிருக்காங்க. அவர் சூப்பர் ஸ்டார்ஸுக்கே சூப்பர் ஸ்டார் அவர். ஓகே, இப்போ வாரிஸ் படத்தில் கூட அவர் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் தான் அடுத்த சிஎம்ன்றாங்களா, சிஎம்ன்னு இதை தான் அன்னைக்கும் சொன்னீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு மேலே போயிட்டீங்க, இப்போவும் அதை தான் சொல்கிறீங்க. அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் தான் சிஎம். ஹாய் ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்திரம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான 3 கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த செக்மெண்ட் வந்து என்னன்னா லைக் உங்களை பற்றி நிறைய கூகுளில் தேடின ஒரு கேள்விலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண போகிறீங்க. என்ன சார் எடுப்பாங்க தெரியலையே, ஏன்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்கன்னா புரியல. நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் உங்களை பற்றி கூகுளில் தேடின நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் முதல் கொஸ்டின் போயிருக்காங்க, சாமோட ஏஜ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட். ஏஜ் வந்து என்னப்பா 32 ஆகுது இப்போ. ஓகே, என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்க நம்ம ஒரு தடவை இந்த ஒரு சினிமாவுக்கு லேட்டாக வந்துட்டோம், சீக்கிரமாக வந்துட்டோம், அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு தாட் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கா? சினிமாவுக்கு லேட்டாக நான் கரெக்டாக தான் வந்தேன். கரெக்டாக 25 டெபியூ. ஓகே, பட் கொஞ்சம் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்திருந்தா ஒரு வேலை வேற மாதிரி சூஸிங், வேற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்திருக்கும் நம்ம சினிமா மேலே. பட் ரிக்ரெட்னு கேட்டால் எனக்கு எதுவுமே ரிக்ரெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கோம், எனக்கு ஒரு நல்ல டெபியூ நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன், இப்போவும் வந்து 3 லாங்குவேஜில் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். போகிற இடத்துலலாம் எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது, ஆடியன்ஸ் மத்தியில் சப்போர்ட், லவ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த குறை இல்லாமையும் தான் இருக்கேன். கடவுளுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. மீறி எல்லா இண்டிவிஜுவலுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ், எவ்ரி ஸ்டேஜ் நம்ம வளரணும், ஒரு இடத்துக்கு ஒரு படி எடுத்து வைக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் இங்கேருந்து இன்னொரு படி மேலே போகணும், கண்டிப்பாக போகணும், ஒரு நடிகனாக மேலே போகணும். இப்போ ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக இல்லாத ஒரு அனுபவம் எனக்கு இப்போது சினிமாவில் இருக்குது. அதை எப்படி நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின், சாமனோட சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் என்னோட சேலரி
விஜய் அண்ணா எனக்கு தெரிஞ்சு 250, நான் 225 வாங்குறேன். சூப்பர்ங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சினிமா எடுத்து பார்க்கும்போது இந்த சேலரின்னு ஒரு டாக் பெரிய விஷயமா இருந்தால் கூட ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குது. இப்போ நிறைய படங்களுக்கு அந்த கலெக்ஷன்லாம் ஃபேக்குன்ற மாதிரி விஷயம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அது இவ்வளோ சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கோம். அது இப்போ எப்படி சொல்றதுன்னா, அந்த கலெக்ஷன் யார் சொல்றாங்கிறத ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் இது பொய்யா இது உண்மையான்னு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுக்கு காரணம் என்னடான்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய சக்ஸஸ் எக்ஸைட் ஆகி நம்பரை சொல்லிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை எனக்கு அவ்வளோ சம்பாதிக்கல, நான் அவ்வளோ கலெக்டே பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னடான்னா, இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதை மாற்றி சொல்லுவாங்க. ஸோ யார் சொல்கிறாங்கிறது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா எதுக்கு சொல்கிறாங்க மாற்றிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு சாமோனோட 6 பேக் உங்களோட ஒர்க். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக சில படங்களுக்காக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒர்க் பண்ணியிருக்கும்போது சில படம் பெருசாக ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த படம் பெருசாக ஓடாமல் இருக்கலாம். நம்ம இந்த பாடி பில்ட் பண்ணுறதுனால என்றைக்காவது ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரு படத்துக்காக? நல்ல வேலை இது வரைக்கும் நான் 6 பேக்லாம் காட்டல. ஓகே, நிறைய டேரக்டர்ஸ் 6 பேக் நீ வாங்கிட்டு வந்து கொடுப்ப வச்சுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த டேரக்டருங்களுக்கு 6 பேக்கோட அருமை தெரியுது. டெஃபினட்டாக அதை எதுக்காக வைக்கணும் ஒரு டாக்டரு, அது எவ்வளோ கஷ்டம். அந்த 6 பேக் வரும்போது உங்களுக்கு ஹார்ட் ரிஸ்க் இருக்குது. 0.60 ஃபேட்டுக்கு நீங்கள் போகணும். ஒரு நார்மல் ஹியூமன் பீங்க்கு 12% ஃபேட்டேஜ் இருக்கணும். நீ 6 பேக் வரும் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா உன் ஃபேட் லெவல் பர்சன்டேஜ் வந்து 0.6க்கு வரணும். அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரே அடி தான் டுபுக்கு போயிடுவீங்க. சும்மா நான் சார் இந்த பாட்டுக்கு ஒரு 6 பேக் வச்சிடலாமா சார் இந்த ஃபைட்டுக்கு ஒரு 6 பேக் வச்சு. இப்போ சில படங்கள் நான் நடிகர் பேர்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா ஒரு வயசான வில்லன் நடிக்கிறது, ஏன்டா உனக்கு 6 பேக்கு? ஏஜ்டாக இருக்கார் அவர், உனக்கு ஈக்குவலாக ஒருத்தன் நிற்கிறான்னு, அவனுக்கும் சரியான பாடி உனக்கும் சரியான பாடி அப்படின்னா ஓகே. நான் தமிழ் சினிமாலே ஒரு 6 பேக் வச்சு ஒரு நடிகை வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் ஆயிருக்கான், அதுதான் கரெக்டான படம் அப்படி பார்த்தா ஒரே ஒரு நடிகனுக்கு தான் அது அமைஞ்சிருக்கிறது. வந்து யாருக்குன்னா ஆர்யாவுக்கு, சார்பாட்டா 2. மற்ற எல்லா நடிகர்களும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க எதுக்கு 6 பேக் வச்சாங்கன்னு எனக்கு தெரில. பாட்டில் ஒரு 4 இடத்துல 6 பேக், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை தெரியுமா அந்த 6 பேக் கொண்டு வர்றது. எனக்கும் ஆசை தான் 6 பேக் வைக்கணும், யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணணும், என் ஃபேன்ஸ் வந்து சொல்லும் போது தான் எனக்கும் ஆசை தான். பட் கரெக்டான படம் கரெக்டான ரோலுக்கு பண்ணணும். சும்மா 6 பேக்கு கழட்டி நின்றீங்கன்னா என்ன வேலைக்கு ஆகாது. சூப்பர். நெக்ஸ்ட் சாமோனோட பெஸ்ட் மூவி எனி டைம் என்னை கேட்டிங்கன்னா 12B தான். எனி 12B, இயற்கை, வாரிஸ், இப்போ அதுக்கப்புறம் 6 கேண்டில்ஸ், லேசா உள்ளம் கேட்கமெல்லாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் நம்மளோட லைஃப் லாங் குட் ஃபிலிம்ஸ். பட் எனக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, அடுத்த படம் இன்டர்வியூவில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா அஸ்திரம் சொல்லுவீங்க. சிறப்பு. நெக்ஸ்ட் சாமோன மிஸ் பண்ண மூவி, ஏதாவது மிஸ் பண்ண மூவி, இந்த படம் நான் நடிக்க வேண்டியது? ஒரே ஒரு படம் தான் மிஸ் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அபவ் ஆவரேஜாக போச்சு. ஓகே, பார்த்திபன் கனவு. ஓகே, ஆமாம் அந்த படம் கேட்கும் போது கருப்பண்ணு பென்சர் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட இல்லை என்கிட்டயே சொன்னாங்க. மேபி இன்னொரு நடிகர்கள்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்துச்சான்னு தெரியல. எனக்கு வந்து அந்த கேரக்டரில் வந்து ஸ்னேகா மாதிரியே இன்னொரு ஸ்னேகாவை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப யதார்த்தமாக சார் நான் என்ன சார் ஷாக் ரியாக்ஷன், நான் எப்படி சார் இல்லைங்க அப்படி அவங்க மாதிரி இன்னொருத்தரை பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக வச்சுருக்கீங்க அந்த சீனை. இப்போ நானே உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியில் போய் இன்னொரு ஷாமை பார்த்தேன்னா அவனை ஒன்று பிடிக்க சொல்லுவேன், நான் பிடிச்சி எது ஒரு ஷாக் இருக்கும்ல, அந்த ஷாக் ஃபேக்டர் அந்த படத்தில் மிஸ் ஆகிட்டு எனக்கு தெரியல சார், எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு படம் என் நண்பர் இவன் ஸ்ரீகாந்த் தான் நடித்தான், நல்லபடியாக போச்சு. அது ஒன்று தான். ரெகுலேட் பண்ணீங்களா அந்த படம்? இல்லை ஓகே. சாமோட உள்ளமை கேட்குமே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் நிறைய சர்ச் பண்ணிட்டாங்க கூகுளில். அந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஒரு முக்கியமான விஷயம், அந்த படத்துக்கூட ஃபர்ஸ்ட் டைட்டில் பெப்சின்ற மாதிரி இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆச்சுன்றது. பெப்சிங்கிறது வந்து பிரியா இமான் பெப்சி, பிரியா இமான், அப்புறம் யாருப்பா ஷாமன் தெரியும்,
ஐஃபு ஐரின்னு எதை விட்டேன் பூஜா அதான் பெப்சி. ஓகே. ஸோ அந்த படத்தை அது எவர் கிரீன் ஃபிலிம்ப்பா. எப்போ போட்டு பார்த்தாலும் ஜாலியாக இருக்கும். காலேஜ் மெமரிஸை வந்து கிண்டில் பண்ணோம். இப்போ நானும் ரொம்ப கொஞ்சம் லோவாக இருந்தேன்னா அந்த படத்தை வந்து போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருப்பேன். அதோட சாங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும். அப்புறம் ஜீவா சார் எனக்கு அவர் தான் காட்ஃபாதர். அவர் டைரக்ட் பண்ண அந்த மோமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது இட் வில் பி வெரி எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஜீவா சாராக இருக்கட்டும், ஜனா சாராக இருக்கட்டும், இந்த மியூசிக் ஹாரி சாராக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கும். நாங்களும் படம்லாம் பார்த்து உங்களோட காம்பினேஷன் நிறைய படங்கள் பார்த்து ஹிட்டான படங்கள் நிறைய பார்த்துருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் எஸ். நான் டெய்லி ஜீவா சார் நினைக்காம இருந்ததே கிடையாது. ஓகே. எஸ்பெஷலி நான் ஷூட்டிங் போயிட்டேன்னா அரவிந்த் கிட்டே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஓகே. ஜீவா சார் கிட்ட இவங்கள்ட்டையும் சொல்லியிருப்பேன், ஜீவா சார் ஃப்ரேம் வச்சாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கீங்க, பட் உங்களையே அப்படி காட்டுவாங்க. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. இப்போ ரியலைஸ் ஆகுது. ஆல் இஸ் ஃபிலிம்ஸில் உள்ளம் கேட்குமையா இருக்கட்டும், மனதோட மலைக்காலம், ABCD and 12B, including அஸ்திரம், டில் அஸ்திரம் I'm telling. அவரோட எல்லா படமும் இப்போ நீங்க ஒன்னொன்னா கேள்வி கேட்கும் போது அந்த விஷுவல்ஸ் அந்த ஸ்டோரி ஞாபகம் ஃபிளாஷ் ஆகும் போது யோசிக்கிற எல்லா படத்துக்குமே கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஒரு கிளீஷேயான எப்போ இருக்கிற ஒரு நார்மல் கிளைமேக்ஸ் இருக்காது. அது சேட் எண்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டும். there will be some difference including அஸ்திரம். அது உங்களுக்கு அமைதா இல்லை நீங்கள் அதை பிளான் பண்ணுறீங்களா? இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். என்னென்னா இப்போ இவர் சொல்லும் போது கிளைமேக்ஸ் சொல்லும் போது கூட எனக்கு தெரியுது இது ரெகுலராக இல்லை, ஆனால் இரெகுலராக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எனக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஏன் ரெகுலராக இருக்கணும்? சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு, நம்ம பண்ணலாமே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, ஏன் எப்போவுமே ப்ரெடிக்டடாக இருக்கணும்? இல்லைங்க ஹீரோ மேலே தாங்க கிளைமேக்ஸ் முடியணும், வேண்டாம் அவையாக இருக்கா, ஓகே அது ஒரு வித்தியாசம் கொடுக்கட்டுமே ஆடியன்ஸுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே. அதே மாதிரி நீங்கள் நினச்ச ஒரு முக்கியமான படம் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்குங்கிறது வந்து எனக்கு தேர்ட் ஃபிலிம். வசந்த் சார் டைரக்ட் பண்ணார், ஸ்னேயா நடித்தாங்க. அதில் வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சாங் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து அதை ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து இந்த பெஸ்ட்டு சாங் கொடுக்கணுங்கிறத கொடுத்தாங்க. இன்றைக்கி கூட அந்த படத்துலேருந்து ஒரு 3-4 பாட்டு சூப்பர் ஹிட்டு. அதை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு படம் வசந்த் சார் கிட்ட கூட நிறையா கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. எப்படி பாடி லாங்குவேஜ், எப்படி டெலிவரி. அப்போ தான் நான் 12B முடிச்சுட்டு போகிறேன் ஷூட்டிங்க்கு. இந்த 2 படம் லேசாகவும் ஏனி ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ அதுவும் ஒரு மெமரபிளான ஒரு படம் தான். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் வச்சுருந்தேன், சாமனோட ஃப்ளாப் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது படத்தை கன்சிடர் பண்ணியிருக்கீங்க? அப்படி ஒரு 10 படம் இருக்கே. ஓகே. ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஏன் என்ன இது எல்லாருக்கும் தெரியுமே அது. ஓகே. இல்லை அது அதனால இந்த படம் பண்ணி பிரதர் ஒன்று தான் லைஃப்பில் நீ கிளியராக இருந்தேன்னு வைய, ஓகே, உன்னை சுற்றி எல்லாரும் கிளியராக இருப்பாங்க. நீ கிளியராக இல்லைன்னு வைய, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை குழப்பிக்கிட்டே இருப்பான். நான் கிளியராக இருக்கேன். நான் பேட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ளாப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், சிறந்த படங்கள் பண்ணியிருக்கேன், எவர் கிரீனான ஒரு புன்னகை பூவையோ இல்லை ஒரு 12Bயோ இல்லை இயற்கையும் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் நல்ல படங்கள் பண்ண போகிறேங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேஸ் த வேர்ல்ட் ஆஸ் யூ ஆர், டோன்ட் ஃபியர். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய 2 பிரச்சனை இருக்குது. இவன் என்ன இவன் ஏதாவது கேட்டுருவானோ, இவனுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லணும், கிடையவே கிடையாது. அவன் கேட்கவும் கூடாது, நீ பதிலும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது உன் வாழ்க்கை, திஸ் இஸ் யோர் லைஃப். உன் சூழ்நிலை உனக்கு தான் தெரியும். நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தான் தெரியணும். இவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன கேட்டுருவான்னு போனாலே நீ டேமேஜ். ஃபோக்கஸ் பண்ணு. பரவாயில்ல, கீழே விழுந்திருக்கா, எந்திரிக்க பாருங்க. இங்கே நிற்கிறியா, இன்னும் ஒரு படி ஏறணும்னு நினச்சிக்கோ. அது மட்டும் கவனமாக இரு. இவன் அவனை இம்ப்ரெஸ் பண்ணின்னு சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் பயந்துலாம் இருந்தேன்னு வையன், நான் சொசைட்டியை மிரட்டுவேன். அப்படிப்பட்ட ஆள் நான். ஏன்னா
நான் தானே நீ எனக்கு ஒரு தடவை ஹெல்ப் பண்ணதில்லை, சோறு போட்டதில்லை, ஒரு விஷயம் கேட்டதில்லை, நீ எப்படி என் மேலே கமெண்ட் பண்ணலாம்? உனக்கு அந்த ரைட்ஸை நான் கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கை எனக்கு தான் தெரியும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன்ட்டு. உனக்கு பிடிச்சிருந்தா என் படத்தை பார், இல்லையா நல்லா இல்லையா பிடிக்கலையா போயிட்டே. அதுக்காக என்னைய ட்ரை பண்ணாத, நான் போட்டுருவோம். அதில் கிளியராக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஞாபகம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் மை லைஃப் அது. முதல் நான் ஃபோட்டோ தெரியுமா? அது என் தளபதி வர பக்கத்தில் பாரு என்ன ஹேண்ட்ஸமாக இருக்காருன்ட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க குசி படம். அது அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன விஜய் நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, என்னடா கலாகிரியா? இல்லைங்க உங்களை பார்க்க பாருங்க அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. எந்த ஊர் நீ, இங்கே என்ன பண்ணுற? நடிக்க தான் வந்தேன். நல்லா இருக்கேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அந்த மோமெண்ட். ஓகே, இந்த ஃப்ரேம் படமாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இது நான் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான், இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு சொல்லிட்டாங்க, ஏய் நீ படத்தில் இருக்கேன்ட்டு. நான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், இப்போ பாம்பேயில் ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நடிப்புக்காக. அப்புறம் நானாக பார்த்தேன், பரவாயில்ல டைட்டாக ஒரு க்ளோஸ்அப் வச்சுருக்காரு நம்மளுக்கு. யார்? நம்ம தலைவர் ஜீவா சார் தான். அப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 12B சந்தர்ப்பம் கிடைக்குது. திருப்பியும் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே வந்து அதே அஷ்டலக்ஷ்மி பெசன்ட் நகர் டெம்பிளில் தான் இந்த படமும் இந்த ஷாட்டை எடுத்தாங்க. அந்த ஷாட்டை ஃபஸ்ட்டு டே அங்கே தான் எனக்கு எடுக்கிறாங்க. அதே கேமராமேன், அதே ஹீரோயின், அதே க்ரௌட். இப்போ நம்ம ஹீரோ, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வரேன். நீ உன் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு நீ ஓடு, கடவுள் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவான். ஒரு நைட் உனக்கு வந்து டக்குன்னு மாற்றி விட்டுருவான். ஆனால் நீ கிவ் அப் பண்ணிட்டேன்னு வைய, கடவுளே உனக்கு காப்பாற்ற முடியாது. சொசைட்டியை பார்த்து பயப்படுற, இவங்கள ஃபேஸ் பண்ணி பயப்படுறேன்னா ஃபோக்கஸ்டாக டைம் எடுக்கும், அச்சீவ் பண்ணிடுவேன். விஜய் சார் நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டீங்க. இப்போ உண்மையிலே அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து அதையும் தாண்டி வேற லெவலுக்கு பண்ணிட்டு அவர் சூப்பர் ஸ்டார்ஸுக்கே சூப்பர் ஸ்டார் அவர். ஓகே, இப்போ வாரிஸ் படத்தில் கூட அவர் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது என்னன்னா, நீங்கள் தான் அடுத்த சிஎம்ன்றாங்களா, சிஎம்ன்னு. இதை தான் அன்னைக்கும் சொன்னீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு மேலே போயிட்டீங்க, இப்போவும் அதை தான் சொல்கிறீங்க. அப்போ கன்ஃபார்மாக நீங்கள் தான் சிஎம் ஆகிட போகிறீங்கன்னு மக்களோட விருப்பத்தில். ஐ மீன் வாட் ஐம் சேயிங் இஸ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு 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 அவ்வளோ பெரிய அச்சீவருக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னா ரொம்ப போல்டு டிசிஷன். ஸோ அந்த வகையில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நானும் அண்ணனை பார்க்குறேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா, அதுக்கே நம்ம கைத்தட்டலாம் யாரும். ஏன்னா நீயும் பண்ண மாட்டேன், நானும் பண்ண மாட்டேன், பட் அவர் பண்ணுறாரு, அதுக்குன்னே ஒரு தனி மரியாதை, தனி இடம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரே ஒரு செக்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம். திஸ் ஆர் தட் மாதிரி நீங்கள் நடித்த படங்களே இந்த படமா அப்படின்னு சொல்லிட்டு 12B ஆர் லேசா 12B ஆர் இயற்கை. ஏய் என்ன எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறேன்? இந்த கண்ணா இருக்கிற மாதிரி அது 2 கண்ணியா? அது ஏதாச்சும் ஒன்று இல்லை எடுக்க முடியாது. சரி, அப்புறம் இயற்கை உள்ளம் கேட்குது. இயற்கை. ஓகே, இயற்கை நீ ரொம்ப அழகா. இயற்கை வாரிசு. வாரிஸ். ஓகே, வாரிசு இன்பா. ஐயே கம்பேரிசனே இல்லை, பார்த்துக்கலாம். வாரிஸ் தான். ஓகே, லாஸ்டா வாரிசு ஆர் புறம்போக்கு. வாரிஸ். ஓகே, சூப்பர். கடைசியில் வந்து விஜய் நீ எப்படி கேட்டிருக்கணும்? வாரிசா அஸ்திரமான்னு? நான் அஸ்திரம்னு சொல்லியிருப்பேன். இப்போ கேட்டுருங்க, வாரிசா அஸ்திரம். இப்போ கம்மிங் பேக் டு அஸ்திரம் வந்துடலாம். படம் ரிலீஸ் ஆகும் போது மார்ச் 7ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. படம் மக்கள் வந்து படம் பார்க்கணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த படம் வந்து இதுக்காக தான் பார்க்கணும்னா என்ன விஷயம் சொல்லணும்? இது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். ஒரு டீமாக சேர்ந்து எல்லாருமே ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் வேலை பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் படம் பார்த்துட்டோம் நிறைய தடவை. இனிமேல் மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். எங்களோட உழைப்பை நாங்கள் போட்டுட்டோம். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு நல்ல த்ரில்லர் படமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இனிமேல் மக்கள் தான் முடிவு எடுக்கணும், திருப்தி பண்ணணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணுறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பர்டிகுலராக நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நாங்கள் பேசும்போதே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது தட் நம்ம கன்வே பண்ணியிருப்போம் நாங்கள் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிறோம், எங்கள் இண்டிவிஜுவலாக எங்களோட ஒர்க் மேலே எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும். அந்த பேஷனை நாங்கள் எந்த அளவுக்கு மெனக்கிட்டு க்ரியேட் பண்ணியிருப்போம், அது வந்து ரொம்ப சாதாரண ஒரு படைப்பை க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம்.
அப்படின்ற வகையில் நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இட்ஸ் அ வெரி குட் கான்டென்ட், இட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம். வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேட் ஃபீலிங்கே இருக்காது. அண்ட் இன்னொரு ஆடட் பாயிண்ட், அட்வான்டேஜஸ் பாயிண்ட் என்னென்னா, ட்ரெய்லர் பார்த்துட்டு நோ ஒன் ஹேட் ஒருத்தர் கூட எங்களுக்கு சொல்லலை இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இது எதுவுமே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரலைங்கிறது எனக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். அது வந்து ஓகே, நம்ம நல்ல படம் பண்ணியிருக்கோம், நல்ல படத்தை சூஸ் பண்ணியிருக்கோம், நல்ல படத்தில் இருக்கும். ஸோ இது அந்த ட்ரெய்லரோட இன்டூ 10 times தானே ஒரு படம் ஜென்ரலி இல்லையா? ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான ஃபிலிம் தான். தைரியமாக வந்து தாராளமாக பார்க்கலாம். அஸ்திரம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவான பீப்புள் அசோசியேட் ஆகிருக்காங்க. இங்கே எங்கள் தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு ஈரோடு சைட்லேருந்து தான் வந்திருக்காரு. ஒரு இடத்துலையும் வந்து பொதுவாக வந்து ஒரு ப்ரொடியூசர்னால் வந்து எங்கேயாவது ஃபைனான்ஸ் வாங்கி இல்லைன்னா பட்ஜெட்டை கம்மி பண்ணு அப்படிலாம் இல்லை. இது முழுக்க அவர் என்ன நம்பி இவர்கிட்ட என்ன கதை கேட்டாரோ அதுக்கான ப்ரொவிஷன் அலாட் பண்ணி சொந்த காசை போட்டு எடுத்திருக்காரு. 1. நம்பர் 2, நிறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க. இவருக்கும் டெபியூ, இவங்களுக்கும் படம் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு முக்கியமான படம், ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அதே மாதிரி ரஞ்சித் நடிச்சிருக்காப்புல, அதே மாதிரி நம்ம கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த பாசிட்டிவிட்டி கனெக்ட் ஆனதுனால தான் ஒரு ப்ராடக்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்காங்க. ஒரு படம் நல்லா இருந்தால் டிக் மார்க் போட்டு எல்லாருக்கும் போய் அந்த படத்தை சொல்லி அந்த படத்தை ஹிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அஸ்திரம் படத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அ ஃபிலிம்லாம் சொல்லவே இல்லை. ஒரு குட் ஃபிலிம்ங்கிற கேரண்டி இதுக்குள்ளே இருக்குது. உங்களோட டைம் ஒரு 2.5 hours இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுறீங்கன்னா அது டெஃபினட்டாக ஒர்த் த வாட்ச், ஒர்த் த டைம்ங்கிறத நீங்களே உணர்வீங்க. ஸோ இந்த புது டீம், எஸ்பெஷலி அரவிந்த், நிரா, ஏன்னா இவங்களுக்கு வந்து இது ரொம்ப லைஃப் டேர்னிங் ஃபிலிம் இவங்களுக்கு இது. ஸோ என்னோட ப்ரேயர்ஸ் என்னென்னா, இவங்க எல்லாருமே நல்லா வரணும், சினிமாவில் அவங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் பிளெஸ் பண்ணணுங்கிறதுல நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அஸ்திரம்ங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா. நிறைய நிராபம் இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ தேங்க்ஃபுல். ஏன்னா சாமன் கிட்ட நிறைய பேசுனேன், உங்ககிட்டயும் நிறைய பேச முடியல. கண்டிப்பாக நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும். கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமான வெற்றி அடையணும். அதுக்கு ஆதன் சினிமா சார்பாக என் சார்பாக ஒரு பெரிய வார்த்தைகள் உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் உங்களும் நிறைய படங்கள் நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.